ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிலிண்டர் புக்கிங் விதிகள்ல மே 1ஆம் தேதி முதல் அதிரடி மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வளைகுடா பகுதிகளில் நிலவி வரும் போர்ச்சூழல் சர்வதேச எரிசக்தி சந்தையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில அதன் நேரடி பாதிப்பு இப்போது இந்திய சமையலறையையும் எட்டியிருக்கு. குறிப்பா சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடை சமாளிக்கவும் கருப்பு சந்தையை ஒழிக்கவும் மே 1ஆம் தேதி முதல் சில அதிரடி மாற்றங்கள் அமலுக்கு வந்திருக்கு. வளைகுடாவில் நேரடி தாக்குதல்கள் தற்காலிகமாக ஓய்ந்திருந்தாலும் போர் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரல. அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தையில முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ள நிலையில இதனால தெற்காசிய நாடுகள் எரிபொருள் விநியோகத்துல கணிசமான பாதிப்பை சிச்சிட்டு வராங்க. இந்தியாவை பொறுத்தளவுல நிலைமை இன்னும் கட்டுக்கடங்காமல் போகவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விநியோக முறையை சீரமைக்க இந்திய ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி சில முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வந்திருக்கு. சமையல் எரிவாயு முறைகேடாக பயன்படுத்துவதை தடுக்க சிலிண்டர் முன்பதிவு செய்யும் கால இடைவெளியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுவரை ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்ததிலிருந்து அடுத்த சிலிண்டர் புக் செய்ய 21 நாட்கள் இடைவெளி இருந்தால் போதும் என்ற நிலை இருந்துச்சு. இன்று முதல் நகர்ப்புறங்களில் இந்த இடைவெளி 25 நாட்களாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கிராமப்புறங்களில் வசிப்பவருக்கு இந்த இடைவெளி 45 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு சிலிண்டர் புக் செய்ய முயன்றாலும் அது முடியாது. டெலிவரி முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர டெலிவரி அத்தென்டிகேஷன் கோடு இனி கட்டாயமாக்கப்படுது. சிலிண்டர் விநியோகத்தின் போது வெறும் ரசீது அல்லது கேஸ் புக்கை காட்டினால் மட்டும் போதாது. பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி எண்ணை சொன்னால் மட்டுமே சிலிண்டர் ஒப்படைக்கப்படும். இந்தியாவில் தினசரி எல்ஜிபி தேவை 80,000 டன்னாக இருக்கும் நிலையில உள்நாட்டு உற்பத்தி வெறும் 46,000 டன்னுகளாக மட்டுமே இருக்கு. தட்டுப்பாட்டை சமாளிக்க ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அமெரிக்காவில் இருந்து கூடுதல் எரிவாயு இறக்குமதி செய்யப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி உஜாலா யோஜனா திட்ட பயனாளிகள் அனைவரும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் கேஒய்சி செய்திருப்பது இனி கட்டாயமாயிருக்கு. இது மட்டுமின்றி பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயு சப்ளை உள்ள ஏரியாக்களில் வசிப்போர் கட்டாயம் அதற்கு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎன்ஜி இணைப்பு உள்ளவர்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன் சப்ளை வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு சந்தையை தடுக்க மானிய விலை சிலிண்டர்கள் சரியான நபர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கைகள் அவசியமானவையா இருக்கு. எனினும் விலை உயர்வு மற்றும் விநியோக இடைவெளி அதிகரிப்பு நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும். கேஸ் காலியாவதற்கு முன்பே உங்கள் மொபைல் எண் கேஸ் ஏஜென்சியுடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் இப்போதே உறுதி செஞ்சுக்குங்க. நன்றி.